அரசி கழுத்துலேருந்து தாலியை காமிச்ச உடனே வந்து குமரவேலுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இது என்ன புதிய இது கூத்தா இருக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஏய் இது என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானே கட்டினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கட்டின தாலி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பொண்ணை திருட்டுத்தனமாக தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இல்லைன்னு வேற நீ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அவரே சொல்லுவார் தெளிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான்லாம் ஒன்றும் கட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ கட்டலினா வேற யாரா கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் கேட்குறாங்க. கோமதியும் வந்துட்டு, ஏன்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி விளையாண்டுருக்கிறியே சீரழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, இல்லை நான் ஒன்றும் கட்டவே கிடையாது, நான் இவளை கூட்டிகிட்டு போய் நைட்டு பூரா கூட தான் வந்து கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தேன். மற்றபடி வந்து இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டோம்னா நைட்டு பூரா என் கூட இருக்கான்னு சொல்லி நீங்களாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு வாழ்க்கையே கல்யாணமே நடக்காமல் போயிடும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். மற்றபடி இவளை கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வாயிலே சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் இவர் சொல்கிறதா இப்போ உண்மை, இவர் என்னை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு கை காலில் கட்டி போட்டு வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு பூரா என் கூடவே இருந்தேன்னு சொல்லி சொன்னால் யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தான் காரில் வரப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் கையில் கொண்டு வந்திருந்த தாலியை அங்கே கடந்தது, அதனால தான் எடுத்து நானே தான் கட்டிக்கிட்டேன், இவரெல்லாம் எனக்கு தாலியெல்லாம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து அது கழட்டுறாங்க. இதை பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கோமதி ரொம்ப ஷாக்காக சொல்கிறாங்க. இதுதாம்மா உண்மை, அவர் வாயிலிருந்து அவர் பண்ண தப்பை அவரே சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இது மாதிரிலாம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன், ஏன்டா என் பொண்ணை வந்துட்டு இப்படி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போய் நைட்டு பூரா வச்சுருந்தா எல்லோரும் வந்து தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நினச்சில்ல, அவள் ஏன் பொண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே சதீஷ் சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் எத்தனை ட்ராமாவில் நம்ம பார்த்துருப்போம், இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வந்து அரசியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்க, அரசி ஏற்கனவே சொல்லிட்டா உங்களுக்கு அவருக்கும் லவ் வந்ததும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தில் முதற்கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, அதெல்லாம் நான் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கே சம்மதிச்சேன். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நம்பி நான் வந்து அரசியை கல்யாணம் பண்ணாமலாம் போக மாட்டேன், இந்த ஜென்மத்தில் எனக்கு அரசி தான் வந்து எனக்கு ஒய்ஃப் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் ஏன்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையடா, உங்கள் அப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்து உன்னை வளர்த்தனாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து முத்துவேல் சத்தியவேல் ரெண்டுமே வந்துடுறாங்க. சத்தியவேல், என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அது வந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்ப்பனை வந்து குமரவேலை அடிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு குமரோடைய அம்மா வந்துட்டு, உனக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் புத்தி வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடமே கிடையாது, உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் படித்து சொன்னேன், உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, உனக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் போகிறோம், அரசியோட கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுமாரி நீ பண்ண, இனிமேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான்டா, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு புட்டுப்பிடி கிளறி தூக்கி வெளில போடுறாங்க. இதை பார்த்துருக்கிற பாண்டியன், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர், சரவணன் எல்லாருமே சொல்கிறாங்க, இன்னும் சும்மாவே விடக்கூடாது, அன்றைக்கே கை காலில் உடச்சி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது கோமதி சொல்கிறாங்க, இவன் அம்பா சமுத்திரம் வந்து அரசியை கடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல, அன்றைக்கி மீனை அடித்ததோடு விட்டுருக்கூடாது, அன்றைக்கே இவனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்பியை விட்டுருந்துருக்கணும், போனால் போதும் பொழைச்சி போதுன்னு சொல்லி விட்டா இப்போ பற்றி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான்ட்டு ஏதோ அரசி புத்திசாலித்தனமாக பண்ணங்காட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் நடக்கும்னு ஏற்கனவே நான் நினச்சது தான், ஆனால் இது மாதிரிலாம் வந்து கல்யாணத்தப்போ பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, நம்ம அன்றைக்கி இப்படி தான் என்னையும் வந்து இவளையும் வந்து கடத்திட்டு போயிருந்தான், அன்றைக்கே இவ்வளோ சும்மா விட்டுருந்துருக்கூடாது, இவன் புத்தி சரியே கிடையாது, இனிமேல் இவன் இங்கே இருக்கவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் மீனா எல்லாருமே சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவன் இங்கே இருக்கவே மாட்டான், இந்த வீட்டிலே இங்கே இருக்க மாட்டான், இங்கே இருந்தால் தானே இதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், இவன் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராபதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் ஏதாவது நடக்காதுன்னு சொல்லி போனோம், கடைசியில் பற்றி இப்படி நடந்துருச்சு, ஏதோ என் பொண்ணு வந்து புத்திசாலித்தனமாக இதெல்லாம் பண்ணதுனால பரவாயில்ல, அவன் வாயில் அவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டான், இல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், என் பொண்ணோட வாழ்க்கையே இனிமேல் பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும், அப்புறம் எங்கள் குடும்பத்தோடு எல்லாம் நாங்கள் போய் சாக தான் வந்திருக்கணும், இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கணும், அதை விட்டுட்டு என் பொண்ணை வச்சு இப்படிலாம் கேம் விளையாடுறாங்க, வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க கதிர், அப்போ இதெல்லாம் சும்மா விடவே கூடாதுப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பி எண்ணெய் வச்சாதான் போய் இவெல்லாம் அடங்குவான், கொஞ்ச நாளாவது அவன் உள்ளே இருந்து கழிதுங்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறத பார்த்துட்டு கோமதி, அண்ணாதான் இவ்வளோதோ சொல்கிறாங்கல்ல, விட்டுலாங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் பார்த்துக்கலாம், அதுக்கு தான் அரசிக்கு இப்போ கல்யாணமே நடக்க போதில்லை, இனி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சதீஷோடைய அம்மா, ஏன்டா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையை நீ நம்புறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இதில் நம்ம சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, வேறு பொண்ணு பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விளையாடுறியா நீ, அதான் அரசு எல்லாத்தையுமே சொல்லிட்டா, சொன்னதுக்கப்புறம் நான் வந்து புரிஞ்சுட்டு தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ ஒன்று கூட எங்கிட்ட சொல்லவே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சலம்மா, இதில் என்னம்மா பிரச்சனை இருக்குது, நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சம்மதம், அரசிக்கு என்னை கல்யாணம் பண்ணுறது சம்மதம், நீங்கள் எதுக்குமா தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போனா உனக்கு பொண்ணு ரெடி இருந்ததுன்னா ஓகேவா, அம்மாவோட சம்மதம்லாம் உனக்கு தேவையில்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி நான் சொல்ல வரலம்மா, எல்லாமே சரிதானம்மா, அரசி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு இது சரியா படலை, இந்த பொண்ணு வேண்டாம்டா, நம்ம வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துருச்சு, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் வந்து தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ அது உனக்கு அதான் பிரச்சனையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க.